இன்னைக்கு நம்ம கம்பெனி கொஞ்சம் லேட்டா போயிட்டேங்க. அதனால மல்லி சரியான பசியில இருக்கா. அதாங்க போனே ஏதாவது வாங்கி தருவானான்னு பார்த்துட்டு நிக்கிறா. ஆனா என்னடா கோழியை ஃபுல்லா காணாம பார்த்தா எங்கிட்ட அடைஞ்சிருக்குன்னு தெரியல. இங்கதாங்க அடையுங்க. அப்புறம் நம்ம அசால்ட் மட்டும் இங்கதாங்க இருக்கான். அப்புறம் சுத்தி முத்தி தேடி பார்த்தா மேல போய் அடைஞ்சிருக்குங்க. மேல அந்த மயில் தெரியுதா பாருங்க, மயில் படுத்திருக்கா பாருங்க. அதுக்கு மேல கரிப்பு இருக்கா, இருட்டுனால உங்களுக்கு தெரியலங்க. அப்புறம் எப்பயும் போல நம்ம சிவப்பியை போய் பார்த்தோங்க. சிவப்பி அப்படி எதே முட்டை அடக்காக்காங்க இருக்கு. முட்டை வச்ச முட்டை ஃபுல்லா இருக்குமான்னு தெரியாம தூக்கி தூக்கி பாக்குறதா இருக்குங்க. அப்படியே தாங்க இருக்கு, பயங்கரமா சீருதுங்க. அடுத்து நம்ம ராணி மங்கம்மா பாப்போங்க. இது எப்பயுமே இங்க தாங்க இருக்கு, இந்த டேங்கில தாங்க அடையும். பயங்கர எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்புறம் மல்லி பயங்கர பசியோட இருப்பாங்க. அதனால அவளுக்கு வாங்கிட்டு வந்த கறி, மண்டை, கால் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் கிளீன் பண்றேன் சார். கிளீன் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக்கி விட்டு அப்படியே ஜம்முன்னு இப்ப அடுப்பை பத்த வச்சுட்டு ஒரு 2 கை 3 கை அளவுக்கு அரிசி அள்ளி போட்டுருவோங்க. அப்புறம் நல்லா சாப்பாடு குழஞ்சு வந்த பின்னாடி எடுத்து வச்சோம்னா மல்லி சும்மா கபகபான்னு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன வளர்க்குறேன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.